என்னோட வாழ்க்கை என்னோட கையை விட்டு நழுவி போகிற மாதிரி இருக்குது, என்னோட காதல் எனக்கு பிடிபடவே இல்லை, இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு தேடலும் ஒரு கேள்வியும் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கலாம். நான் ஒருவேளை இந்த கேள்விக்கும் இந்த தேடலுக்கும் எந்த ஒரு பதிலுமே இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இப்படி நிறைய மாறுபட்ட, உங்களால் ஏற்றுக்க முடியாத, உங்களை தொந்தரவு செய்யக்கூடிய ஆனால் ஆழமாக சிந்திக்க தூண்டக்கூடிய கருத்துக்களை பேசினவர் தான் இன்றைக்கி ஆன்மீக கிளர்ச்சியாளர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஓஷோ. ஓஷோவோட நிறைய கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முக்கியமான காரணம், அதில் பல கருத்துக்களை நம்மளால் ஏற்றுக்க முடியாது, பல கருத்துக்கள் நமக்கு தொந்தரவை கொடுக்கும், ஆழமாக சிந்திக்க தூண்டும். அப்படிப்பட்ட சில முக்கியமான கருத்துக்களை இன்றைக்கி உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஏதோ ஒரு நபராக ஆகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இன்றைக்கி எப்படிப்பட்ட நபராக இருக்கீங்களோ அதை முதல்ல அனுபவித்து வாழ கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம எல்லாருக்குமே நிறைய கனவுகள் இருக்கும், நிறைய ஆசை இருக்கும். எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட மனிதனாக நான் மாறணும், இப்படிப்பட்ட விஷயங்களை நான் அடையணும், இப்படிப்பட்ட இடத்துக்கு போய் சேரணுன்ற ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளோட கவனம் முக்கால்வாசி நேரம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்படி எதிர்காலத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை நோக்கியே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். பொதுவாக இதை ரொம்ப சரியான கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதிர்காலத்தின் மீது அக்கறை கொண்டு அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓஷோ மாறுபட்டு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அதுதான் முக்கியம், அதை முதல்ல அனுபவித்து வாழுங்க அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தா ஓஷோ சொல்கிறதோட அர்த்தம் நமக்கு ரொம்ப நல்லா புரியும். நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கனவு கண்டனோ அந்த இடத்துல தான் இப்போ இருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எதெல்லாம் வேணும்னு நான் ஆசைப்பட்டனோ அதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அடைஞ்சிருந்தேன். அதெல்லாம் அடைஞ்சிருந்தாலும் அடுத்து எனக்கு என்ன வேணும் அப்படின்றதுல தான் கவனமாக இருந்தேனே தவிர, அப்போ நான் அடைஞ்சிருந்ததை நினச்சி சந்தோஷப்படலை, நன்றி உணர்வோடு இருக்கல. ஈவன் இப்போயும் எனக்கு எதிர்காலத்தில் என்ன வேணும் அப்படின்னு தோணுதோ அதை நோக்கி தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கனே தவிர, 5 வருஷத்துக்கு முன்னாடி எதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு, அதை கொஞ்சம் அனுபவித்து வாழலாமே, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாமே, கொஞ்சம் இதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கலாமேன்னு நான் கவனிக்கிறதே கிடையாது. ஒருவேளை இதே மாதிரி எதிர்காலத்தை பற்றி மட்டுமே நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, இப்போ நான் ஆசைப்படுற விஷயம் கட்டாயம் எனக்கு எதிர்காலத்தில் கிடச்சிரும். ஆனால் அப்பயும் எனக்கு கிடைக்காத விஷயங்கள் இருக்கும், அதை நோக்கி தான் நான் சிந்திச்சுக்கிட்டு இருப்பேன். எதிர்காலத்தில் ஆசைப்படுறது தப்பு கிடையாது, அதுக்காக திட்டம் தீட்டுறது தப்பு கிடையாது, அதற்காக வேலை செய்கிறதும் தப்பு கிடையாது. ஆனால் அது கிடைச்சா மட்டும்தான் நான் வாழ துவங்குவேன் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்கிற விஷயங்களை வச்சு நமக்கு வாழ தெரியல, அதில் நமக்கு சந்தோஷமாக இருக்க தெரியல, எதிர்காலத்தில் ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சாதான் நான் வாழுவேன், சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நம்ம சொன்னால், எதிர்காலத்துலேயும் நமக்கு கிடைக்காத விஷயங்கள் இருக்கும், அப்பயும் நம்மளால் வாழ முடியாது, அப்பயும் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒருவனுக்கு ஒரு விஷயம் எவ்வளவு பிடிவாதமாக தெரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு அவனுக்கு அது கம்மியாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இதை நம்ம அடிக்கடி நமக்கு நாமளே ஞாபகப்படுத்திக்கணும். முக்கியமாக அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறப்போ, எனக்கு தெரிஞ்ச விஷயம் தவறாக இருக்கலாம், அடுத்தவங்க சொல்கிறதும் சரியாக இருக்கலாம் அப்படின்ற கண்ணோட்டம் இருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமாக, நான் சொல்கிறதும் சரியாக இருக்கலாம், அவர் சொல்கிறதும் சரியாக இருக்கலாம், வெவ்வேறு சூழல்களில் அப்படின்றத மனதில் அடிக்கடி நமக்கு நாமளே ஞாபகப்படுத்திக்கணும். இப்படிப்பட்ட மனப்பான்மையோடு அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறப்ப தான் நம்மளால் புத்திசாலியாக காட்சி அளிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிட்டேன், ஆனால் அதற்காக நீ சொல்கிற விஷயத்த நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், நீ சொல்கிற விஷயத்தோட உண்மைத்தன்மையையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் இருக்குது அப்படின்றத அடுத்தவங்களுக்கு உணர வைக்கணும். இது உங்களோட உறவுகளை நல்லா மேம்படுத்தும். நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறப்போ, நான் இப்படிப்பட்ட விஷயங்களை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னோட புரிதல் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியோட, ஒரு ஆர்வத்தோடு அவங்கள்ட்ட பேசுங்க. அவங்களோட புரிதலை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள், காது கொடுத்து கேட்க முயற்சி பண்ணுங்கள். இது உங்களோட உரையாடும் திறனை, கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்க்கும். அடுத்தவங்க கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவை வலுப்படுத்தும். அடுத்தவங்கள்ட்டேருந்து எந்த விஷயம் நீங்கள் வேணும்னு கேட்டு ஆசைப்படுறீங்களோ அது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையை என்றைக்குமே வெளியே தேடி அலையாதீங்க, உங்களுக்குள்ளே தான் உண்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அது எல்லாத்தையுமே வெளியில் இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். உலகத்தில் 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க நம்ம நினைக்கிற விஷயத்தை செய்யலை அப்படின்னு இருக்கிறப்போ நமக்கு அது வலியை கொடுக்கும். ஆனால் இன்னொரு நபர் நம்ம ஆசைப்படுற எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலைன்னா அதை பெருசாக நம்ம கண்டுக்க மாட்டோம், அதை இக்னோர் பண்ணிவிட்டு அதை உதாசீனப்படுத்திட்டு போயிட்டு இருப்போம். 2 பேருமே நம்ம நினச்ச விஷயத்த செய்யலை, ஆனால் ஒருத்தவர் செய்யாமல் இருக்கும்போது மட்டும் நமக்கு ஏன் வலி வருது? அப்போ இந்த பிரச்சனைன்றது வெளியில் இல்லை, நமக்குள்ளே தான் இருக்குது. ஏன் நமக்குள்ளே இந்த வலி வருது அப்படின்ற கேள்வியை கேளுங்க, உண்மையை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள்.
சில சமயம் அந்த உண்மை ஏன் வழி வருது அப்படின்றதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கும். சில சமயம் ஒரு குழந்தைத்தனமான காரணம் இருக்கும். குழந்தைத்தனமான காரணம் இருந்ததுன்னா அதை சரி செய்யுங்க. நியாயமான காரணம் இருந்ததுன்னா அந்த வழியை ஏற்றுக்கவும் பழகிக்கோங்க. காதல்ன்றது அடையக்கூடிய விஷயம் கிடையாது, பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்கிறார். நம்ம பொதுவாக காதல்னா என்ன நினச்சிடுறோம்? ஒரு பொண்ணை எனக்கு அந்த பொண்ணு வேணும்னு நினைக்கிறது தான் காதல், ஒரு பையன் எனக்கு வேணும்னு நினைக்கிறது தான் காதல் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையாக காதல் அது கிடையாது. எனக்கு அவங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறதோ, அவங்க எனக்கு பிடித்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறதோ காதல் கிடையாது. அவங்களா இருக்கிறதே எனக்கு போகிறோம், அதை பார்த்தாலே எனக்கு சந்தோஷம் கிடைக்குது, அதுவே எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறது தான் காதல். ஒரு நபரை அவங்களா இருக்க விடுறது தான் காதலே தவிர, அவங்கள நமக்கானவங்களா ஏற்றுக்கிறதோ இல்லை நமக்கானவங்களா மாற்றுறதோ காதல் கிடையாது. இன்னொரு இடத்துல அவர் சொல்லியிருப்பார், ஒரு பூவை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த பூவை நீங்கள் நேசிக்கும் போது அந்த பூவை செடியிலேயே இருக்க விடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த செடியிலேருந்து அந்த பூவை பறித்து உங்கள் கையில் எடுத்துட்டிங்கன்னா அது காதல் கிடையாது. அந்த பூவை நீங்கள் நேசிக்கலை, அந்த பூ மேலே உங்களுக்கு ஒரு வெறி இருக்குது, அதை அடையணும்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் ஒரு நபரை நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவராக இருக்க விடணும். அவர் உயிரோடு இருக்கிறதே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், அவர் சந்தோஷமாக இருக்கிறதே நமக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும். அவரை பார்த்து ரசிக்கிறது தான் காதலே தவிர, அவரை நான் அடையணும், முக்கியமாக அவரை எனக்கானவராக நான் மாற்றணும், எனக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் அவர் செய்யணும்னு நினைக்கிறது காதல் கிடையாது. இன்னொரு இடத்துல காதலை பற்றி இன்னும் ஆழமான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். நம்ம எல்லாரும் ஒரு நபர் யாருன்றதுக்காக அவங்கள காதலிக்கலை, அவங்க நமக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றதுக்காக தான் காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்வார். இன்றைக்கி நம்மள்ட்ட நிறைய பேருக்கு பிரேக்கப் வருது. எதனால் பிரேக்கப் ஆகுது அப்படின்னு கேட்டால், அவர் முன்ன மாதிரி என்கிட்ட பேசுகிறதில்ல, அவங்க முன்ன மாதிரி என் மேலே அக்கறையாக இருக்கிறதில்ல, முன்ன மாதிரி என்னை ரசிக்கிறதில்ல, முன்ன மாதிரி எனக்கு கிஃப்ட் கொடுக்கறதில்ல அப்படின்னு பல காரணங்களை நம்ம சொல்லுவோம். ரொம்ப மாறிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். இப்படிலாம் காரணத்தை சொல்லி அவங்க மேலே குறை சொல்லி ஒரு பிரேக்கப் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, இங்கே நீங்கள் அவங்கள குறை சொல்லக்கூடாது, உங்களோட காதலை தான் குறை சொல்லணும். ஏன்னா அவங்க யாருன்றதுக்காக நீங்கள் அவங்கள நேசிக்கலை, அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எந்த வேலையெல்லாம் செய்யணுமோ, எந்த பொருளெல்லாம் கொடுக்கணுமோ, எப்படிலாம் நடந்துக்கணுமோ, உங்களுக்காக அவங்க எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அதற்காகத்தான் அவங்கள நீங்கள் நேசிச்சிருக்கீங்க. ஓரளவு உண்மையாக அவங்கள மட்டுமே நீங்கள் நேசிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மாற்றத்தையும் நீங்கள் நேசிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா உயிரோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் தொடர்ந்து மாறிக்கிட்டே தான் இருப்பான். அப்படி அவரை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா அந்த மாற்றத்தையும் நேசிப்பீங்க. அங்கே இந்த பிரச்சனைன்றது வராது. இப்படி நம்மளால் பர்ஃபெக்டாக இருக்க முடியுமா? ஒருத்தவர் என்ன செஞ்சாலும் நான் அவரை நேசிப்பேன் அப்படின்னு இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது தான். ஆனால் இருந்தாலும் இந்த கருத்தை நம்ம கேட்டாகணும். எதனாலன்னா, சில சமயம் ஒரு கருத்தை நம்ம கேட்குறது எதுக்குன்னா, அந்த கருத்து உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு கிடையாது. அந்த கருத்தை நம்மளால் முழுமையாக ஏற்றுக்க முடியுமா அப்படின்ற ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் கிடையாது, பயிற்சி பண்ணுறதுக்கும் கிடையாது. சில சமயம் நம்ம கருத்தை எதற்காக கேட்போம் அப்படின்னா, அந்த கருத்தை நம்புறது மூலியமாக அந்த கருத்தை நம்பாமல் இருக்கிறத விட நம்ம வாழ்க்கை இன்னும் எளிமையானதாக இன்னும் மேம்பட்டதாக மாறும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே, ஒரு கருத்து பயனளிக்கும்ன்றதுக்காகவே அந்த கருத்தை சில சமயம் நம்ம ஏற்றுக்கலாம். ஸோ இதனால் இப்படிப்பட்ட ஒரு புரிதல் உங்கள்கிட்ட இருக்குது. ஒரு நபர் எனக்கு என்ன செய்வார் அப்படின்றத தாண்டி அவராக இருக்கிறதையே நான் நேசிக்கணுன்ற ஒரு கருத்தை நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தா, அந்த கருத்தை நம்பினா, அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டா, என்னோடய காதல் தேவையில்லாத இடத்துல பிரேக்கப் ஆகாது. அதோட பிரேக்கப் த்ரெஷோல்டு அப்படின்றது அதிகரிக்கும், சகிப்புத்தன்மைன்றது அதிகரிக்கும். அது நமக்கு பயனளிக்கக்கூடியது தான். அதனால் இந்த மாதிரி கருத்தையும் நம்ம கட்டாயம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். காதலில் நம்ம விழும் பொழுது குழந்தையாக இருக்கிறோம், ஆனால் காதலில் வளர வளர முதிர்ச்சி பெற்ற மனிதனாக மாறுறோம். இதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஒரு காதலில் சஸ்டைண்டாக இருக்க முடியும், நிலைத்து இருக்க முடியும். நம்ம காதலில் விழும் பொழுது உண்மையாக குழந்தையாக தான் இருக்கிறோம். அவங்க பார்க்க அழகாக இருக்கிறாங்க அப்படின்றதுனாலையோ, இல்லை எனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்றதுனாலையோ, இல்லை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அந்த வயதின் காரணமாகவோ அவங்க மேலே காதல் வசப்பட்டுடுறோம். ஸோ வாழ்க்கையை ஒரு புரிதல் இல்லாமல், ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்காம, சில திட்டங்கள் தீட்டாமல் டைரெக்டாக நம்மளோட வாழ்க்கையை மொத்தத்தையும் கொண்டு போய் ஒருத்தவர்கிட்ட கொடுத்துடுறோம், காதலில் விழுந்துடுறோம். கிட்டத்தட்ட ஒரு குழந்தைத்தனம் தான் இது. ஆனால் காதல் போக போக நமக்கு பிடிக்காத விஷயமும் அவங்கள்ட்ட இருக்குது. நமக்கு எந்த விஷயம் அவங்கள்ட்ட பிடிச்சிருந்ததோ கடைசி வரைக்கும் அது அவங்கள்ட்ட இருக்க போகிறதில்ல. சில சமயம் அது மாறவும் செய்யும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த சமயத்தில் நம்ம முதிர்ச்சி பெற்றால் மட்டும்தான், அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான், இப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் சகஜம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்களையும் மாற அனுமதிச்சு, அவங்களையும் தவறு செய்ய அனுமதிச்சு, அவங்களையும் தன்னைத்தானே திருத்திக்கிறதுக்கு பாடத்தை கற்றுக்கலாம் நம்ம அனுமதிச்சா மட்டும்தான் அந்த காதலில் நம்மளால் நிலைச்சி இருக்க முடியும். ஒரு காதலுக்குள்ளே போகிறீங்கன்னா இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாகணும். போகும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக குழந்தைத்தனத்தோடு போயிடுவேன். ஆனால் அந்த காதல் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும்னா நான் ஒரு முதிர்ந்த மனிதனாக மாறிக்கிட்டே வரணும். அதுக்கு அவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்கள தவறு செய்ய அனுமதிக்கணும், ரொம்ப முக்கியமாக அவங்கள மாற அனுமதிக்கணும். எங்கே பயம் முடியுதோ அங்கே தான் வாழ்க்கை துவங்குதுன்னு சொல்கிறார். எங்கே பயம் முடியும்?
எதை பார்த்து பயந்தோமோ அதை செய்யும் போது தான் பயம்ன்றது முடியும். ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. எப்போ அந்த பயம் போகும்? அந்த பொண்ணுகிட்ட போய் நான் பேசிட்டேன்னா அதற்கப்புறம் பேசுகிறதுக்கெலாம் எனக்கு பயம் வராது. எந்த செயலை பார்த்து நான் பயப்படுறேனோ அந்த செயலை செய்யும் போது தான் பயன்றது போகும். அப்போ எனக்கு எந்த செயலெல்லாம் பயத்தை கொடுக்குதோ அதெல்லாம் ஒரு தடவை செஞ்சால் தான் என்னால் வாழவே துவங்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். எந்த மாதிரி பயத்தை பற்றி பேசுகிறாரு? தேவையில்லாமல் ஒரு நல்ல செயலை செய்கிறதுக்கே நம்ம பயந்துக்கிட்டு இருப்போம். அந்த பயத்தை பற்றி பேசுகிறாரே தவிர ஒரு தவறு செய்கிறதுக்கு நம்ம பயப்படுறதை பற்றி இவருங்க பேசலை. ஒரு நல்ல செயல், இது வாழ்க்கைக்கு பயனளிக்கக்கூடிய செயல், வாழ்க்கையை மாற்றக்கூடிய செயல், ஒரு சாதாரண செயல். ஆனால் அதை செய்கிறதுக்கு நம்ம பயந்துக்கிட்டு இருப்போம். அந்த செயலை செய்யுங்க, அந்த பயம் போகும். அந்த பயம் எப்போ போகுதோ அங்கே தான் நீங்கள் வாழவே துவங்குறீங்க. நீங்கள் எப்படி உணர்றீங்களோ அப்படிப்பட்ட மனிதனாக தான் மாறிட்டு இருக்கீங்க. அதனால் எந்த மாதிரி உணர்ச்சிகள் உங்கள்கிட்ட இருக்கணுன்றதை கவனத்தோடு தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விளக்கம் இருக்குது. அவன் எதை பார்த்து சந்தோஷப்படுறான், எதை பார்த்து வருத்தப்படுறான்றதை கண்டுபிடிச்சிங்கன்னா அவன் எப்படிப்பட்ட மனிதன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு ஒரு பொம்மை கிடச்சிருச்சேன்னு சந்தோஷப்பட்டு என்னோடய பொம்மை உடஞ்சிருச்சேன்னு வருத்தப்பட்டா அவன் ஒரு சின்ன பையன். தனக்கு பிடிச்ச பொண்ணோ பையனோ தன்னோட ஃப்ரெண்ட் ஆகிட்டான்னு சந்தோஷப்பட்டா அவன் ஒரு டீனேஜர். தனக்கு பிறந்த ஒரு குழந்தை சிரிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டா அவன் ஒரு நடுத்தர வயதில் இருக்கிறவன். அடுத்தவங்களோட சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு அடுத்தவங்களோட வருத்தத்துக்கு கொஞ்சம் வருத்தப்பட்டான்னா அவன் ஒரு மாமனிதன். இப்படி எந்த விஷயத்துக்கு நான் சந்தோஷப்படுறேன், எந்த விஷயத்துக்கு வருத்தப்படுறேன்றதை வச்சே நான் யாருன்றதை சொல்லிடலாம். அதற்காக நீங்கள் மாமனிதனாக தான் இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அதை நான் இங்கே சொல்ல வரல. நீங்கள் எப்படிப்பட்ட மனிதனாக ஆகணுன்ற முடிவை வச்சுருக்கீங்களோ அவங்க எதுக்கு சந்தோஷப்படணும், எதுக்கு வருத்தப்படணுன்றதை கவனிங்க. அதுக்கு மட்டுமே நீங்கள் சந்தோஷப்படுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு சந்தோஷப்படாதீங்க, தேவையில்லாத விஷயத்துக்கு வருத்தப்படாதீங்க. நீங்கள் ஒரு மாமனிதனாக ஆகணும்னு முடிவு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பொருள் உடஞ்சிருச்சேன்னு உட்காந்து அழுதிங்கன்னா உங்களால் மாமனிதன் ஆக முடியாது. நீங்கள் சந்தோஷப்பட்டாலும் இல்லை வருத்தப்பட்டாலும் அந்த சந்தோஷமும் துக்கமும் வெளியிலேருந்து வர்றது கிடையாது. உங்களுக்குள்ளே இருந்து தான் வருது, உங்களுடைய கடந்த காலத்திலேருந்து தான் வருது, உங்களுடைய ஞாபகத்திலேருந்து தான் வருது. அதனால் அடுத்தவங்க மேலே என்னோடய சந்தோஷத்துக்கு என்னோடய துக்கத்துக்கு நீ தான் காரணன்ற பழியை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு உள்நோக்கிய பார்வையை வளர்த்துக்கோங்க. அவர் ஏன் என்ன வருத்தப்பட வைக்கிறாருன்ற கேள்வியை கேட்காம அவரோட செயல் எனக்கு ஏன் வருத்தத்தை கொடுக்குதுன்னு கேட்டு பாருங்கள். அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பீங்க. அவர் செய்கிற செயல் எனக்கு வருத்தத்தை கொடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் அவர் எனக்கு தெரியாத ஒரு நபராக தான் இருந்தார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவர் யாருன்றதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரை முதல் முறையாக நான் பார்த்துருப்பேன். அதற்கு முன்னாடி அவரை நான் பார்க்காம தான் இருந்தேன். அவரை பார்க்காம இருக்கிறப்போ அவர் இப்படி நடந்துக்கிட்டு இருந்திருந்தாருன்னா எனக்கு அது வருத்தத்தை கொடுத்துருக்காது. ஆனால் இன்றைக்கி இவர் இப்படி நடந்துக்கிறது எனக்கு வருத்தத்தை கொடுக்குது. அப்போ உண்மையாக வருத்தத்தை அவர் கொடுக்கல, அவரை பற்றி நான் சேகரித்து வச்சுருக்கிற என்னோட நினைவுகளும் அவர் எப்படிலாம் எனக்காக நடந்துப்பாருன்னு நான் ஒரு கற்பனையை வச்சுருக்கணும், எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை வச்சுருக்கிறனோ எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞாபகங்களும் கடந்த காலமும் தான் எனக்கு வருத்தத்தை கொடுக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லாமல் அந்த நபரை குற்றம் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா நபரும் ஒரே மாதிரி எப்பவும் இருக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செயலை செஞ்சுட்டாங்கன்றதுனால கடைசி வரைக்கும் அவங்க செய்யணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய தவறு செய்கிறீங்க. அது என்னென்னா அவரை மாற நீங்கள் அனுமதிக்கலை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் மாற அனுமதிங்க, தவறு செய்ய அனுமதிங்க. உங்களுக்காகவே எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு நபர் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செயலை செஞ்சால் அதற்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்க. அந்த ஒரு உங்களுக்கு நல்லது செஞ்சிட்டாருன்றது காரணத்துக்காகவே அவர் சாகிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்ற எதிர்பார்ப்பை கொடுக்காதீங்க. அவர் மேலே அந்த பழியே போடாதீங்க. எனக்கு இந்த வலி வேணான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது கூடியே வரக்கூடிய ஒரு சுகத்தையும் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். எனக்கு மரணம் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது கூடயே வரக்கூடிய வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். எப்போ ஒரு விஷயத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேனோ இன்னொரு விஷயத்தையும் அது கூட சேர்ந்து தேர்ந்தெடுத்துருவேன். எனக்கு அதிகமாக நான் பணம் சம்பாதிக்க போகிறேன்ற முடிவு எடுத்துட்டேன்னா பணம் எனக்கு வர வர நான் அதிகமாக இன்கம் டேக்ஸ்ன்றது கட்டி தான் ஆகணும். நான் இன்றைக்கி ஒரு பயணம் பண்ண போகிறேன் அப்படின்னு கார் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பிட்டேன்னா டிராஃபிக்ன்ற ஒரு விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை தேர்ந்தெடுத்தாலும் அது கூடயே ஒரு துக்கமான விஷயம், ஒரு கஷ்டம் தரக்கூடிய விஷயன்றது வந்தே தான் தீரும். அந்த கஷ்டம் எனக்கு வேணாம் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன்னா அது கூடயே வரக்கூடிய சந்தோஷத்தையும் நான் தூக்கி ஓரமாக வச்சு தான் ஆகணும். அதுக்காக நீங்கள் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கணும்லாம் நான் சொல்லலை. எந்த சந்தோஷம் உங்களுக்கு வேணுமோ அது கூடயே வரக்கூடிய கஷ்டம் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் அனுபவிச்சாகணும். இல்லை எனக்கு அந்த கஷ்டம் ரொம்ப வலியை தருது எனக்கு வேணான்ற முடிவெடுத்துட்டிங்கன்னா அது கூடயே வரக்கூடிய சந்தோஷத்தையும் நீங்கள் மறக்க தயாராக இருக்கணும். எனக்கு இந்த கஷ்டம் வேணாம் ஆனால் சந்தோஷம் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் மிகப்பெரிய குழப்பம் உண்டாகும். உங்களுக்கு ஒரு தீரா பிரச்சனையாக அது மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும்?
அப்படிப்பட்ட கேள்வியை கேட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க. மரணத்துக்கு முன்னாடி நான் ஒழுங்காக வாழ்கிறேனா அப்படின்ற கேள்வியை கேட்க ஆரம்பிங்கன்னு சொல்கிறார். இது மரணத்துக்கு மட்டும் கிடையாது. ஏதோ ஒரு நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்ற கற்பனையில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கற்பனை செய்யக்கூடிய நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழாமல் இருக்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தால் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கும்ன்றது கிடையவே கிடையாது. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சாதான் எனக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்கும், எனக்கு கல்யாணம் ஆனால் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கும், குழந்தை பிறந்தால் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கும்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் பிறந்துட்டீங்க, இந்த உலகத்தில் இருக்கீங்கன்னா ஒவ்வொரு நிமிடமும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நடக்காமல் இருக்கலாம், அதற்காக நீங்கள் வாழலைன்னுலாம் அர்த்தம் கிடையாது. அது நடந்ததுக்கப்புறம் சந்தோஷம் அதிகமாக கூட இருக்கலாம், அதற்காக இப்போ சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நிகழ்காலத்தில் சந்தோஷமாக இருங்க, இதுதான் வாழ்க்கை, இதை ரசித்து வாழுங்க. உங்களுக்கு கிடைக்காத விஷயன்றது இருக்கட்டும், தப்பு கிடையாது. அதற்காக திட்டம் திட்டுங்க, வேலை செய்யுங்க, பிரச்சனை கிடையாது. அது நடந்தால் தான் வாழ்வேன்னு ஒரு பிடிவாதத்தோடு இருக்காதீங்க. இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு நபரும் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் பிறக்கிறாங்க. ஏதோ ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்காக தான் பிறக்கிறாங்க. ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் பிறக்கிறாங்க. நீங்கள் தற்செயலாலெல்லாம் பிறக்கலை. இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் தேவை. நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் ஒரு குறைபாடு இருக்கும், ஒரு வெற்றிடம்ன்றது கட்டாயம் இருக்கும். அடுத்தவங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அவங்கள மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க, நீங்கள் நீங்களாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். நம்மளோட யூனிக்னஸ், நம்மளோட தனித்தன்மையை பற்றி ரொம்ப அழகாக இவர் சொல்கிறார். உங்களோட தனித்தன்மையை நீங்கள் பாராட்ட கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதா அர்த்தம். அடுத்தவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படி நீங்கள் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் இருப்பார், ரோல் மாடல் இருப்பார், அவரை மாதிரியே நீங்கள் ஒரு செயலை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அவர் செய்கிற செயலை நீங்கள் செய்யலாம், ஆனால் அவரை மாதிரியே செய்யணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த செயலை எப்படி செய்யணும்னு தோணுதோ அப்படி செய்யுங்க. ஒருவேளை ஏதோ ஒரு நபரை பார்க்குறீங்க, அவர் செய்கிற செயல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரோட வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரை மாதிரியே எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னு தோணுதுன்னா தயவு செஞ்சு அந்த வேலையை செய்யாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச நபர் ஒரு வேலையை செய்கிறாரு, ஆனால் அவர் செய்கிற வேலை எனக்கு அவ்வளவா பிடிக்கல, அவர் ஒரு வேலை இப்படி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு ஒரு மாறுபட்ட கருத்து இருந்தால் மட்டும் அந்த வேலையை செய்யுங்க. ஏற்கனவே ஒரு நபர் செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவரே அதை செஞ்சிடலாம். அவர் செய்கிறது எனக்கு ஏதோ ஒரு குறையோடு இருக்குது, அதை வேறு விதமாக செய்யலான்னு எனக்கு தோணுது அப்படின்னு தோணுனா மட்டும்தான் நீங்கள் செய்யணும். அப்போ தான் அங்கே உங்களோட தனித்தன்மைன்றது இருக்குது. அப்போ தான் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே எந்த வேலைக்காக நீங்கள் வந்தீங்களோ அந்த வேலையை உங்களால் செய்ய முடியும். நடக்கும் போதும் ஓடும் போதும் யாரும் என்னோட 2 காலையும் ஒரே நேரத்தில் முன்னாடி எடுத்து வைப்போம், கொஞ்சம் வேகமாக ஓடிடலாம், வேகமாக நடந்துடலாம்னு நினைக்கிறது கிடையாது. ஒரு காலை தான் ஒரு தடவை முன்னாடி எடுத்து வைக்கணும் அப்படின்றது தெரிஞ்சே இருக்குது. அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப வேகமாக போகணுன்ற அவசியமும் கிடையாது. பொறுமையாக ஒரு அடியாக எடுத்து வைங்க, சின்ன சின்ன அடியாக எடுத்து வைங்க. இங்கே யாரும் உங்களை இவ்வளவு வேகமாக போகணும், இவ்வளவு தூரம் நீங்கள் போகணும்னு சொல்கிறதுக்கு கிடையாது. எவ்வளவு தூரம் போகணுன்றது உங்களோட பொறுப்பு, எவ்வளவு வேகமாக போகணும் அப்படின்றதும் உங்களோட திறமை தான். நீங்கள் பொறுமையாக போனால் அதை குறை சொல்கிறதுக்கு இங்கே யாரும் கிடையாது. தொடர்ந்து நீங்கள் போய்கிட்டே இருக்கணும், அவ்வளவு தான். இந்த உலகத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை கொண்டு வரணும், நான் ஒரு புரட்சி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேறு எதுவும் செய்ய வேணாம், கொஞ்சம் படைப்பாற்றலோடு இருங்க. படைப்பாற்றல்னா கிரியேட்டிவிட்டி. இந்த கிரியேட்டிவிட்டினா என்னது? கிரியேட்டிவிட்டினா இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதோ ஒன்று செய்கிறது தான் கிரியேட்டிவிட்டி. இந்த கிரியேட்டிவிட்டியாக நீங்கள் யோசிக்கணும், இந்த படைப்பாற்றலோடு இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்களாக இருக்கணும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யும் போது மட்டும்தான் ஒரு புதிய படைப்பை உங்களால் உருவாக்க முடியும். அடுத்தவங்க சொல்லியிருக்காங்க அதை அப்படியே செய்வோன்னு நினச்சா அது புதிய படைப்பே கிடையாது, அது கிரியேட்டிவிட்டியே கிடையாது. அது ஏற்கனவே ஒரு நபர் செஞ்ச ஒரு செயல் தான். உங்களுக்கு ஒரு செயலை எப்படி செய்யணும்னு தோணுதோ அது சரியானது அப்படின்னு நம்பி அது நல்லா வரும்னு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் போது தான் அங்கே கிரியேட்டிவிட்டின்றது வருது. இந்த கிரியேட்டிவிட்டினா என்ன? இன்னொரு இடத்துல இவர் சொல்கிறாரு, கிரியேட்டிவிட்டி அப்படின்னா வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறது தான் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வாழ்க்கையில் க்ரியேட்டிவாக இருக்கணும்னா கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து வாழ்க்கையை ரசிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் க்ரியேட்டிவாக இருக்க முடியும். இந்த க்ரியேட்டிவிட்டி 2 இடத்துல மட்டும்தான் தோன்றும். ஒன்று நீங்கள் தூங்கும் போது, இன்னொன்று அமைதியாக இருக்கும் போது. தூங்கும் போது நீங்கள் சேகரித்து வச்சுருந்த தகவல் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு புதிய தகவல் கனவு மூலியமாக கிடைக்கும். ஆனால் அந்த தகவல் தூங்கும் போது மட்டும்தான் உங்கள் கூட இருக்கும், விழிச்சிருக்கும் போது இருக்காது. விழித்திருக்கும் போது அந்த தகவல் உங்கள் கைக்கு வந்து சேரணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக அங்கேயும் இங்கேயும் ஓடாமல் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து வாழ்க்கையை ரசிக்க செய்யணும். இப்போ நான் சொன்னது ஏதோ ஒரு தத்துவம் மாதிரி உங்களுக்கு தோணலாம், ஏதோ ஒரு கற்பனை மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் இது கற்பனை கிடையாது, இதுக்கு நிறைய சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குது. அடுத்து வரப்போகிற சில காணொலியில் நம்ம தூக்கத்தை பற்றி பேசுவோம், கனவை பற்றி பேசுவோம். அப்போ இந்த கிரியேட்டிவிட்டிக்கும் தூக்கத்துக்கும் வாழ்க்கையை பொறுமையாக உட்காந்து ரசிக்கிறதுக்கும் என்ன தொடர்புன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. புதிய அனுபவத்தை பார்த்து எப்போவுமே பயப்படாதீங்க. இந்த புதிய அனுபவங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை முதிர்ச்சியான மனிதனாக மாற்றும் அப்படின்னு சொல்கிறார்.
எனக்கு புதுசாக ஒரு வேலையை மாற்றிட்டு போகணும், ஒரு வேறு ஊரில் போய் வாழ ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு புதிய நபரை நண்பராக மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் ஒரு பயம்ன்றது வரதான் செய்யும். ரொம்ப இயற்கையான பயம் இது. ஏன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அங்கே தான் கம்ஃபர்ட்டாக இருப்போம். அங்கே ஆபத்து இல்லைன்றது நமக்கு தெரியும். ஆனால் புதிய இடத்துக்கு போகிறப்போ அங்கே கம்ஃபர்ட் இருக்காது, ஆபத்து இருக்கலான்ற ஒரு நமக்கு புரியாத ஒரு விஷயன்றது இருக்கும், நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கும், ஒரு தீர்மானமற்ற ஒரு விஷயமும் அங்கே இருக்கும். அதனால் நமக்கு பயம்ன்றது வர்றது சகஜம். ஆனால் அதை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. இப்படி தீர்மானமற்ற புதிய விஷயங்கள், புதிய அனுபவங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை முதிர்ந்த மனிதனாக மாற்றப் போகுது. அதனால் அடுத்த தடவை எப்போல்லாம் இந்த பயம் வருதோ அப்போல்லாம் இதை ஞாபகப்படுத்திக்கோங்க. இந்த அனுபவத்தை நான் கடக்கும்பொழுது என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு அடி மேலே போயிருப்பேன், இன்னும் ஒரு முதிர்ச்சியை பெற்றிருப்பேன் அப்படின்னு நினைங்க. அப்படி நினைக்கும் போதே உங்களால் அந்த பயத்தை ஈஸியாக போக்கிக்க முடியும். காதலில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்தவங்களை நம்புறது எப்படின்றத கற்றுக்கோங்க. உங்களோட காதலனையோ காதலியையோ நம்பினா மட்டும்தான் அந்த காதலில் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும். நீங்கள் நம்புறதோட அர்த்தம் என்னென்னா அவங்க தவறே செய்ய மாட்டாங்கன்றதுக்காக கிடையாது, அவங்க உங்களை ஏமாற்றவே மாட்டாங்க அப்படின்றதுக்காக கிடையாது. நீங்கள் நம்புறதோட முக்கியமான காரணம் நம்பினா மட்டும்தான் அந்த நேரத்தில் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும், அந்த காதலில் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுன்றதுக்காக தான். அதனால் உங்களோட நம்பிக்கையை யாராலையும் எப்பயுமே உடைக்கவே முடியாது. ஏன்னா நம்பினதோட நோக்கம் நீங்கள் நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக தானே தவிர அவங்க ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்பிக்கை என்றைக்குமே உங்களை மோசம் செய்யாது, நம்பிக்கை என்றைக்குமே வீணும் போகாது. தைரியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தைரியம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. தைரியம்னா என்ன? தைரியம்னா எதுவும் கிடையாது, நமக்கு தெரியாத தீர்மானமற்ற விஷயங்களை நேசிக்கக்கூடிய பண்பு தான் தைரியம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருது அப்படின்னா அங்கே ஒரு பயம் வரும். அந்த மாற்றம் தீர்மானமற்ற விஷயங்கள் நிறைய நமக்கு கொண்டு வருமோ, நமக்கு தெரியாத நமக்கு புதிய விஷயங்களை நிறைய கொண்டு வந்துருமோன்ற ஒரு பயம் வரும். இப்படி தீர்மானமற்ற நமக்கு தெரியாத புதிய விஷயங்களை நேசிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா தைரியம்ன்றது அங்கே தானாக வரும். அதுதான் தைரியமும் கூட. நட்சத்திரங்களில் நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு வித இருட்டு தேவை அப்படின்னு சொல்கிறார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கருத்து இது. நான் இதை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, எப்பெல்லாம் இருட்டு வருதோ அப்போல்லாம் கட்டாயம் நட்சத்திரத்தை தேடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் இதை ஸ்டாயிக் ஃபிலாசபிலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், தொடர்ந்து நான் என் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். மார்க்கஸ் எரிலியஸ் சொன்ன ஒரு விஷயம் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் செய்யும் செயலுக்கு வரக்கூடிய தடைகளே உங்கள் செயலை முன்னேற்றுகின்றன. நீங்கள் செல்லும் பாதையில் வரக்கூடிய தடங்கல்களே உங்கள் பாதையாக மாறுகின்றன அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம போகிற பாதையில் வரக்கூடிய தடையை உடைச்செறிஞ்சிட்டு முன்னேறுங்கன்னு அவர் சொல்லலை, அந்த தடையவே பாதையாக மாற்றிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடை வருதோ இந்த தடையை தாண்டி போகிறது எப்படின்னு யோசிக்கிறது ஒரு விஷயம். ஆனால் அதை விட மேம்பட்ட விஷயம் என்னென்னா அந்த தடையவே எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு யோசிக்கிறது. இருட்டாகிறப்போ இருட்டை பயன்படுத்திக்கோங்க, நட்சத்திரத்தை தேடுங்க. இதை நான் தொடர்ந்து என் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க நினைக்கிறேன். உதாரணத்துக்கு போன வருஷம் வரைக்கும் என் வீட்டில் உட்கார்ந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போ வேணுனாலும் என்னால் ஷூட் பண்ண முடியும். திடீர்னு இந்த வருஷம் ஃபுல்லாக நான் என் வீட்லேயே இருக்க மாட்டேன், ஹோட்டலில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ எடுத்த உடனே எனக்கு பயமாக தான் இருந்தது. ஹோட்டலுக்கு போனால் லைட் இருக்காது, எப்படி நம்ம வீடியோ எடுப்போம், அங்கே வீடியோ எடுக்க முடியாது, அங்கே கம்ஃபர்ட்டாக இருக்காது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் யோசித்தா இதே விஷயந்தான். ஹோட்டலுக்கு போனால் அதை நான் எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு யோசித்தேன். இங்கே இல்லாத விஷயங்களை விடுவோம், இருக்கிற விஷயத்தை பயன்படுத்திப்போம், இங்கே இருக்கிறதே பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணுவோம், இதுலேயே வீடியோ எடுப்போம் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், இந்த வருஷம் என்னோடய சேனல் நல்லாவே க்ரோ ஆனது. இப்படி ஒரு தடை வந்ததுக்கப்புறம் அந்த தடையில் இன்னும் கடினமாக நீங்கள் உழைச்சிங்கன்னா அது உங்களை அடுத்த அடிக்கு கொண்டு போகும். வாழ்க்கையை மதிக்க கற்றுக்கோங்க, வாழ்க்கைக்கு நன்றி உணர்வோடு இருங்க. வாழ்க்கையை விட ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடையவே கிடையாது. வாழ்க்கைன்னா என்ன? நான் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு மதிப்பை நான் கொடுத்துக்கணும். நான் உயிரோடு இருக்கிறதுக்கு எனக்கு நானே நான் நன்றி உணர்வை சொல்லணும். என்னோட உயிருக்கு மட்டும் கிடையாது, என் கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கே நான் அவங்க மேலே மதிப்பை செலுத்தணும். அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கே அவங்களுக்கு நான் நன்றியே சொல்லணும். ஆனால் நம்ம இதை இன்றைக்கி செய்கிறதே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு, நான் ஒரு கார் புதுசாக வாங்கிட்டு வரேன். காரை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வெளில நிறுத்துறேன், ஏதோ ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்துருது. எவ்வளவு கஷ்டப்படுவேன், எவ்வளவு வருத்தப்படுவேன் அதை பார்த்து. ஆனால் அதே நேரத்தில் என் வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்க ஒரு நபர் கையில் திடீர்னு ஏதோ ஒரு கட்டு விழுந்துருது, இல்லை லைட்டாக அவங்க சுட்டுக்கிறாங்க. கையில் நான் இப்போ சுட்டுட்டேன், இல்லை என் கையில் ஒரு சின்ன வெட்டுக்காயம் பட்டுருச்சுன்னு அவங்க சொன்னால் அதை திரும்பி கூட பார்க்காம டிவி பார்த்துக்கிட்டே பரவாயில்ல மருந்து வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நபர்கள் தான். காரில் விழுகக்கூடிய ஒரு ஸ்க்ராட்சுக்கு அவ்வளோ வருத்தப்படுறோம், ஆனால் கூட இருக்க நபர்களோட கையில் வரக்கூடிய அதே அளவு ஒரு சின்ன வெட்டுக்காயத்துக்கு நம்ம வருத்தப்படுறதே கிடையாது, சாதாரண நகர்ந்து போகிறோம். ஆனால் உண்மையாக நமக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களோட உயிரின் மதிப்பு தெரியாமலாம் இல்லை. இப்போ அதே புதிய காரை நம்ம எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு இருக்கோம், மனைவியை கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம்னு வச்சுப்போம். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்போ நம்ம காருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறது இல்லை, நம்ம மனைவி உயிரோட வந்துடணும் தான் நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா,
ஒரு நபர் சாகிற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க வேணாம் அவங்கள மதிக்கிறதுக்கும் அவங்களோட உயிரை புரிஞ்சுக்கிறதுக்கும். அவங்க உயிரோடு இருக்கும் போதே அவங்களுக்கு மதிப்பு கொடுப்போம், அதற்கு நம்ம நன்றியை சொல்லுவோம். வாழ்க்கையில் கொஞ்சம் அப்பாவியாக இருங்க, குழந்தைத்தனமாக இருங்க, கொஞ்சம் அறிவை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அறிவாளியாக நம்மலாம் ஆகிட்டோம். எந்த மாதிரி உணர்வை வெளியே காட்டணும், எந்த மாதிரி உணர்வுகளை அடக்கி வைக்கணும், எதை எந்த இடத்துல பேசணும் அப்படின்னு ரொம்ப அறிவாளியாக ஆகிடுறோம். உண்மையாக நமக்குள்ள குழந்தைத்தனமாக வரக்கூடிய ஒரு உணர்வுகளை வெளியே காட்டுறதுல நம்ம ரொம்ப தயக்கத்தை காட்டுறோம். அப்படிப்பட்ட தயக்கம் தேவை கிடையாது. உங்களுக்கு வரக்கூடிய உணர்வுகளை அடுத்தவங்கள்ட்ட பேசுங்க. அவ்வப்போது ஒரு குழந்தைத்தனமாக அப்பாவித்தனத்தோடு நடந்துக்கோங்க. அது மதிக்கத்தக்க கூடிய விஷயம்தான், அது பாராட்டத்தக்க கூடிய விஷயம்தான். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை என்னோட கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் எங்கேயாவது வாய்ப்பு கிடைத்தா சொல்லலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போது நம்ம வாழ்க்கையில் யாரெல்லாம் ரொம்ப அப்பாவியாக இருக்காங்களோ அவங்கள தான் கிண்டலும் கேலியும் பண்ணுறோம். நிறைய அறிவை வளர்த்துக்கிட்டு நிறைய விஷயங்களை படித்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய அப்பாவித்தனத்தை மூடி மறைக்கக்கூடிய தந்திரமான நபர்களை நம்ம கிண்டலும் கேலியும் பண்ணுறதே கிடையாது. உதாரணத்துக்கு நீயா நானால ஏதோ ஒரு 2 நபர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் உங்கள் பொண்ணை நீங்கள் கட்டி கொடுக்கணுன்னா பையன்ட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கோபிநாத் கேட்பார். அவங்க உடனே பையன் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு அதெல்லாம் சொன்னால் நம்மளாம் அவங்களை கிண்டல் பண்ணுவோன்றது தெரியாமல் இருக்குது. நம்ம நிறைய பேர் நமக்கு வரக்கூடிய பையன் இப்படி இருக்கணும், பொண்ணு அப்படி இருக்கணும்னு நினைக்க தான் செய்கிறோம். ஆனால் இந்த கேள்வி நம்மள்கிட்ட வந்தால் நம்ம பதில் சொல்லியிருக்கவே மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த பதிலை சொன்னால் நமக்கு அடி விழும் அப்படின்னு. நமக்கு அந்த அறிவுன்றது இருக்குது. நம்மளோட அப்பாவித்தனத்தை அங்கே இழந்து இருக்கோம். ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் கொஞ்சம் அப்பாவித்தனத்தோட உண்மையை பேசினவங்களை அவ்வளவு கிண்டலும் கேலியும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொல்கிறது தப்பாக இருக்கலாம், ஆனால் அது தப்புன்னு தெரியாதனால தான் அவங்க சொல்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. தப்புன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க டிவியில் வந்து அதை பேச மாட்டாங்க. அவங்க தப்புன்னு தெரிஞ்சால் அதை செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. தப்புன்னு தெரிஞ்சால் அதை மறைமுகமாக செஞ்சுருப்பாங்க. ஆனால் டிவியில் ஓப்பனாக சொல்கிறாங்கன்னா அவங்க சொன்ன விஷயம் தப்புன்னு கூட அவங்களுக்கு தெரியல. தப்புன்னு தெரியாமல் அந்த செயலை செய்கிறவங்களுக்கோட பேர் அப்பாவி. அவங்க ஒரு இன்னசென்ட். அவங்கள நம்ம இவ்வளவு கிண்டலும் கேலியும் கெட்ட வார்த்தையில் திட்டுறதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இதை நான் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லணும்னு நினச்சேன், இந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சிது. வாழ்க்கைன்றது சிரிப்பதற்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார். நம்ம கூட்டமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். பெருசாக நம்ம காமெடி பண்ணியிருக்க மாட்டோம், பெருசாக ஜோக் அடிச்சிருக்க மாட்டோம். ஆனால் என்ன சொன்னாலும் ஒருத்தவன் மட்டும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். அவனை பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, இவன் கொஞ்சம் லூசு போல அப்படின்னு நினைப்போம், கொஞ்சம் கிறுக்கம் போலன்னு நினைப்போம். அவன் சிரிக்கிறத வச்சியே காமெடி பண்ணி நம்மளாம் சிரிக்கவும் ஆரம்பிப்போம். இங்கே நம்ம நிறைய தடவை சொல்கிற ஒரு வழக்கம் இருக்குது. காரணமே இல்லாமல் சிரிக்கிறவனை பைத்தியக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையாக காரணமே இல்லாமல் சிரிக்கிறவன் பைத்தியக்காரன் கிடையாது. வாழ்க்கைன்றதே சிரிக்கிறதுக்கு தான். நீங்கள் உயிரோடு இருந்தால் சிரிக்கிறதுக்கான காரணம்ன்றது கட்டாயம் இருக்குது. ஆனால் யார் இங்கே பைத்தியக்காரன் தெரியுமா? ஒரு நாள் முழுக்க சிரிக்காமல் வாழ்க்கையை கடத்துறவன் தான் பைத்தியக்காரன். சிரிப்பதற்கு காரணம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. நம்ம உயிரோடு இருந்தாலே அங்கே சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்குது. செனேக்கா ஸ்டாயிக் ஃபிலாசபியில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். எனக்கு வாழ்க்கையில் சிரிக்கணும் அப்படின்னு என்றைக்காவது தோணுதுன்னா உடனடியாக போய் கண்ணாடியை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். நம்ம வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் இன்னொரு நபருக்கு இருந்தால் அதை கேட்டுட்டு நம்ம கட்டாயம் சிரிச்சிருப்போம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையானு. அப்போ அதே விஷயங்களை நம்ம பிரச்சனை நினச்சிட்டு இருக்கிறப்போ அதை பார்த்தும் நம்ம சிரிக்கலாம். சிரிப்பதற்கான காரணம் நிறைய இருக்குது. அதனால் தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருங்க. காரணமே இல்லைனாலும் வாழ்கிறதே சிரிக்கிறதுக்கு தான், சிரிச்சுக்கிட்டே இருங்க. சிரிக்காமலே இருந்தால் தான் நீங்கள் பைத்தியக்காரங்க. சாதாரண வாழ்க்கையே பொறுமானது தான், ஆனால் அந்த சாதாரண வாழ்க்கையை கவனித்து வாழுங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம எல்லாரும் சாதாரண வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அதை ஆழமாக கவனிக்கும் போது தான் தெரியும் எவ்வளவு கொடுத்து வச்ச வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. நமக்கு தினமும் 3 வேளை பசிக்குது, நம்மளால் நிம்மதியாக மூச்சு விட முடியுது, நம்மளால் நிம்மதியாக வெளியே போயிட்டு வர முடியுது, 2 கை 2 கால் இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய கொடுப்பனை. இது இருந்ததுன்னா இது சாதாரண வாழ்க்கை கிடையாது. மிகப்பெரிய கொடுத்து வச்ச வாழ்க்கையை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வேணால் வாழுங்க. அந்த வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மைண்ட்ஃபுல்னஸோடு இருங்க. என்ன நடக்குது, நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்குன்றதை கவனிங்க. எந்த கொடுப்பனைலாம் நமக்கு இருக்குன்றதை கவனிங்க. அதை கவனித்தா போகிறோம், சாதாரண வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்க்கையாக தானாக மாறிடும், உடனடியாக மாறிடும். நம்மளுடைய மனது ஒரு மிகப்பெரிய வேலைக்காரன், ஆனால் ரொம்ப மோசமான முதலாளி அப்படின்னு சொல்கிறார். நம்மளோட மனதை நமக்காக வேலை செய்ய வச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடுவோம். மனதுக்காக நம்ம வேலை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் பின்தங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்ம பயன்படுத்துறதுக்காக தான் இருக்குது. ஆனால் நம்ம அதை பயன்படுத்தாமல் அதை நம்மளை பயன்படுத்திக்க விடுறோம். ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்தணும். ஆனால் அது உடஞ்சிருமோன்னு பாதுகாத்து நம்ம அதுக்காக சேவை செய்ய ஆரம்பிக்கிறோம். இந்த உலகத்தில் பல பொருட்கள் உங்களுக்கு உதவி செய்ய தான் இருக்குது. நீங்கள் அதை பத்திரமா பாதுகாக்கிறதுக்காக அது இங்கே இல்லை. அதற்காக எந்த ஒரு பொருளையும் உதாசீனப்படுத்துங்கன்னு நான் சொல்லலை. பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆனால் அது உடைஞ்சிருச்சுன்னா விழுந்து அலறது அப்படின்றது நம்ம அதோட அடிமையாக இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனதை நம்ம வேலைக்காரனாக வச்சுக்காம
ஒரு முதலாளி இடத்த கொடுத்து வைக்கிறது தான். ஒரு பொருள் வாங்கினோன்னா நம்மளுடைய மனது கட்டாயம் சொல்லும், இந்த பொருளை பத்திரமா பார்த்துக்கோ, உடஞ்சிட்டுனா மிகப்பெரிய வலி வரும் அப்படின்லாம். அப்படி சொல்லும் போது மனதுக்கிட்ட சொல்லுங்கள், இந்த பொருளை பயன்படுத்துறதுக்காக வாங்கியிருக்கேன், பயன்படுத்த போகிறேன், இது உடையாமல் நான் பார்த்துப்பேன், ஆனால் உடஞ்சிருச்சுன்னா உட்காந்து அழமாட்டேன்னு சொல்லுங்கள். எனக்கு இப்போ நான் இந்த மாதிரியான சாப்பாடை தான் சாப்பிடுவேன்னு முடிவெடுத்திருக்கீங்க, சத்து நிறைந்த சாப்பாடை தான் சாப்பிடுவேன்னு முடிவெடுத்திருக்கீங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டா தான் உங்கள் உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் சாப்பிடும்போது இல்லை சுவைமிக்க குப்பையை சாப்பிடுன்னு உங்கள் மனது சொல்லும். அப்போ திரும்ப அதுக்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி குப்பையை நீ சொல்கிறதுக்காக நான் சாப்பிட முடியாது, எனக்காக தான் நீ இருக்க, நான் சொல்கிறத நீ சாப்பிடு அப்படின்னு அதுக்கு சொல்லி கொடுங்க. உங்களுடைய மனதை இப்படி கட்டளையிட்டு உங்களுடைய வேலைக்காரனாக வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எதை ஆசைப்பட்டாலும் அதை உங்களால் செய்ய முடியும். இந்த விஷயங்களை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் நான் சொன்ன கருத்தில் எந்த கருத்தை உங்களால் ஏற்றுக்க முடியல, எந்த கருத்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுன்றதை சொல்லுங்கள். அதன் மூலியமாக நான் சொன்னதை சரியாக சொல்லியிருக்கேன்னா அப்படின்றத நான் புரிஞ்சுப்பேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.